அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இந்த ஓரை நேரத்தில் இந்த விஷயத்தை செஞ்சால் நல்லதே நடக்கும், நல்லபடியாக முடியும், வெற்றி கிடைக்கும். ஒரு வேலையை தொடங்கும் போது இந்த ஓரையில் தான் தொடங்கணும், ஒரு வேலையை முடிக்கும் போது இந்த ஓரையில் தான் முடிக்கணும், வெளியில் போகணுமா இந்த ஓரையில் போகணும். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது உண்மைதாங்க. ஓரை நேரத்தை பார்த்து நம்ம ஒரு வேலையை செஞ்சோன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும். அது உண்மைதான். இப்போ இதில் நமக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, இந்த ஓரை நேரம் எப்படி பிடிக்கிறது, எப்படி ஓரை நேரத்தை தெரிஞ்சுக்கிறது, போய் கேலண்டரை பார்க்கணுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க சந்தேகம். இந்த சந்தேகத்தை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்கிறேன். வாங்க, இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, சரிங்களா? ஓரை நேரங்கள் எல்லாமே நம் முன்னோர்கள் அமைச்சு கொடுத்தது தான். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம் நன்மைக்காக மட்டுமே இது செய்யப்பட்டது. சரி, இந்த ஓரை நேரமானது நம் வாரத்தில் இருக்கிற அந்த 7 கிழமைகள் இந்த அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த ஓரை நேரம்ங்கிறது 1 மணி நேரம் தான் வித்தியாசம். இப்போ 6 to 7, 7 to 8, 8 to 9 இந்த மாதிரி இருக்கும். இது இரண்டாவது விஷயம். இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓரை நேரம்ங்கிறது கிழமைகளை வச்சு தான் கணக்கிடப்படுகிறது. ஒரு மணி நேரம் வித்தியாசத்தில் கணக்கிடப்படுகிறது. இது உங்களுக்கு பேசிக். இது புரிஞ்சிச்சிங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரியனுக்கு உகந்தது இல்லையா? சூரியனுடைய ஆதிக்கம், அதனால் சூரிய ஓரைன்னு சொல்லுவாங்க. ஞாயிறுனா சூரிய ஓரை. அதே மாதிரி திங்கள் அப்படின்னா நிலவு இல்லையா? சந்திர ஓரை. செவ்வாய்ங்கிறது அங்காரகன், அதனால் அங்கார ஓரை. அடுத்து புதன்கிழமைங்கிறது புத ஓரை. வியாழன் குரு பகவான், குரு ஓரை. வெள்ளி சுக்கிர பகவான், சுக்கிர ஓரை. சனி பகவான், சனி ஓரை. இப்போ இந்த ஓரைகளோட பேர் உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஓகேங்களா? இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம். எப்பயுமே தினமும் திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், ஞாயிறு டு சனி எல்லா கிழமைகளிலுமே காலையில் 6 மணி முதல் 7 மணி வரை அந்த 1 மணி நேரமானது அந்த கிழமைக்குரிய ஓரையாக மட்டுமே இருக்கும். சரிங்களா? இப்போ திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா திங்கக்கிழமை 6 to 7 காலை, நான் சொல்வது காலை 6 to 7 அப்படிங்கிறது சந்திர ஓரை. திங்கள்ங்கிறதுனால சந்திர ஓரை. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் 6 to 7 அப்படிங்கிறது அங்கார ஓரை. அங்காரகன் அப்படின்னா செவ்வாய் இல்லையா? செவ்வாய் ஓரை. அப்பன் முருகனை அங்காரகன் சொல்லுவாங்க, தெரியும் இல்லையா? அடுத்து புத ஓரை 6 to 7 காலையில். வியாழனுக்கு குரு ஓரை 6 to 7 காலையில். வெள்ளி சுக்கிர ஓரை 6 to 7 காலையில். சனி ஓரை 6 to 7 காலையில். ஞாயிறு சூரிய ஓரை 6 to 7 காலையில். சரிங்களா? இந்த பேஸ் உங்களுக்கு தெரியணும், முதல் விஷயம். அடுத்தது பாருங்களேன், இந்த ஓரைகள் ஒரு நாளில் எப்படி நேராக வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? முதல்ல ஒவ்வொரு இந்த ஓரை எப்படி கணக்கிடுறதுன்னுட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளோட கிழமைகள் தெரியும் நமக்கு இல்லையா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இப்போ இதை பின்னாடி இருந்து முன்னாடி பார்க்கணும். சரிங்களா? அதாவது ஞாயிறு, சனி, வெள்ளி, வியாழன், புதன், செவ்வாய், திங்கள், சனி, இப்படி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு நாளுக்குரிய ஓரை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த நாளாக இருக்கோ இப்போ அந்த நாளுடைய ஓரை 6 to 7ன்னு சொன்னேன் காலையில். அப்போ 6 to 7 அந்த நாளுக்குரிய ஓரை அப்படின்னா அதுக்கு அடுத்த 7 to 8ங்கிறது அந்த நாளுக்கு முன்னாளுடைய ஓரையாக இருக்கும். இப்போ உங்கள் புரிகிற மாதிரி நான் ஒரு நாளுடைய ஓரை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையோட 6 to 7 ஓரை என்ன இருக்கும்? சூரிய ஓரையாக இருக்குமா? அப்போ 6 to 7 சூரிய ஓரைன்னா 7 to 8 என்னவா இருக்கும்னா, ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் சனிக்கிழமையா, அதை விட்டுருங்க. அதுக்கு முன்னால் வெள்ளிக்கிழமையா, அது சுக்கிர ஓரை. அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரைக்கு அடுத்து வருவது சுக்கிர ஓரையாக இருக்கும். அடுத்து சுக்கிர ஓரைக்கு அடுத்தது 8 to 9 அந்த 1 மணி நேரம் என்னவா இருக்கும் அப்படின்னா, வெள்ளிக்கு முன்னாடி வியாழனை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி புதன், அப்போ புத ஓரை. அப்போ சுக்கிர ஓரைக்கு அடுத்து வர்றது புத ஓரையாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு மணி நேரம் என்னவா இருக்கும்? புதனுக்கு அடுத்து முன்னாடி என்ன வரும்? செவ்வாய் வருமா? செவ்வாயை விட்டுட்டு திங்களுக்கு போயிடுங்க, அப்போ சந்திர ஓரையாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஒரு கிழமைகள் விட்டு முன்னாடி போகணும். ஒரு கிழமை ஒரு ஓரைக்கு முன்னாளுடைய இதுவை விட்டுட்டு அதுக்கு முன்னாளுடைய ஓரை தான் அடுத்த 1 மணி நேரம் வரும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது?
இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு வந்து நீங்கள் தயங்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ரொம்பவே நல்லது. இது உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு என்னென்ன பேசிக் புரிஞ்சிச்சுனாலே நம்ம கரெக்டாக இந்த கேலண்டர்லாம் பார்க்க தேவையில்லை. அந்த நேரத்தை பார்த்து இங்கே இந்த ஓரை நடக்குதுங்க, சரி இதை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம வந்து செய்யலாம். இப்போ இந்த ஓரை கணக்கிடுறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ திங்கக்கிழமை அப்படின்னா திங்கக்கிழமைன்னு சந்திரன் இல்லையா? அப்போ சந்திர ஓரை இல்லைங்களா? இப்போ சந்திர ஓரை 6 to 7ங்கிறது சந்திர ஓரையாக இருக்குன்னா 7 to 8 என்னவா இருக்கும்? திங்களுக்கு முன்னால் என்ன? ஞாயிறு. அதுக்கு முன்னால் என்ன? சனி. அப்போ சனி ஓரையாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? ஓரை கணக்கிடுறது ரொம்பவே சுலபம். ஒரு மணி நேர கணக்கு தான். அந்த ஓரை பேசிக்கான ஓரை 6 to 7ன்றதை காலைல கணக்கில் வச்சுக்கோங்க. அந்த கிழமைக்குரிய ஓரை தான் 6 to 7 வரும். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நீங்கள் கணக்கு பண்ணுறது அந்த நாளுக்கு முன்னாள். அதாவது ஒரு நாள் ஸ்கிப் பண்ணி அடுத்த நாளுக்கு போயிடணும். ஒரு நாள் ஸ்கிப் பண்ணி அடுத்த நாளுக்கு போயிடணும். அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர இது அந்த ஓரை தான் இங்கே 1 மணி நேரம் ஓரையாக நமக்கு வரும். சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமையில் அப்பன் முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து தீபம் போடுறோம், வேண்டுதல் வைக்கிறோம். இதெல்லாமே வந்து செவ்வாய் ஓரையில் 6 to 7 அந்த செவ்வாய் ஓரை செய்யும் போது அதனுடைய பலனை நம்மளால் பெற முடியும். சரிங்களா? அடுத்து ரொம்பவே முக்கியமானது, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த வெள்ளி சுக்கிர ஓரை இருக்குல்ல, அந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்கக்கூடியவருங்க. நாங்கள் தங்க நகை வாங்கும்போது தங்க நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா சுக்கிர ஓரை பார்த்து போய் வாங்குங்க. சுக்கிர ஓரையில் நீங்கள் வந்து தங்க நகை வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக சேரும். சுக்கிர ஓரையில் நீங்கள் வந்து பொருள்கள் வாங்கும்போது அது இன்னும் வந்து மேலும் பெருகுங்கிறது ஐதீகம்ங்க. அதனால் அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தடுத்து எந்தெந்த ஓரையில் என்னென்ன பலன்கள் இருக்குங்கிறத அடுத்த பதிவில் கொடுக்குறேன். இந்த பதிவு ரொம்ப பெருசாக போகும். அதனால் வந்து நான் அடுத்த பதிவில் கொடுக்குறேன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.